தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 9801 பணி நியமன ஆணைகளை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 4707 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட இருக்கின்றன. மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3184 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட இருக்கின்றன. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக 1910 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட இருக்கின்றன. மொத்தமாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 9801 பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இன்றைக்கு சென்னை ஷெனாய் நகரில் 62 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 500 தேர்வர்கள் தங்கி பயிலக்கூடிய அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய அகில இந்திய குடிமை பணி தேர்வு பல போட்டி தேர்வுகளுக்கு விண்ணப்பிப்பது, நுழைவுச் சீட்டு, பாடத்திட்டங்கள் பதிவிறக்கம், மாதிரி வினாத்தாள்கள் என அனைத்து விதமான நடைமுறைகளையும் கைபேசியிலேயே எளிதாக கையாளும் விதமாக தேர்வு களம் எனும் கைபேசி செயலி இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. அவற்றையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்த இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் இன்று குடும்ப தலைவிகளின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தடை வந்தாலும் தமிழ்நாட்டு பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் முழு வீச்சாக செயல்பட்டு திராவிட மாடல் அரசு சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என மெய்ப்பித்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா அரங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கல்வியில் சிறப்பான சாதனை, மருத்துவத்தில் மகத்தான சாதனை, உயர்கல்வியில் உயர்ந்த சாதனை, விவசாய உற்பத்தியில் வரலாறு காணாத சாதனை, பொருளாதார வளர்ச்சியில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனை, மகளிர் நலனில் பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை